வானத்து கொக்கு தன் காலங்களை அறிந்துள்ளது. புறாவும் தகைவிலானும் நாரையும் தாம் இடம்பெயரும் காலத்தை அறிந்துள்ளன. என் மக்களோ ஆண்டவரின் நீதியை உணரவில்லையே. எரேமியா 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இன்றைய திருப்பாடல். ஆண்டவரே, எங்கள் தலைவரே, உமது பெயர் உலகெங்கும் எவ்வளவு மேன்மையாய் விளங்குகின்றது. மனிதரை நீர் நினைவில் கொள்வதற்கு அவர்கள் யார்? மனித பிறவிகளை நீர் ஒரு பொருட்டாக எண்ணுவதற்கு அவர்கள் எம்மாத்திரம்? ஆயினும் அவர்களை கடவுளாகிய உமக்கு சற்றே சிறியவர் ஆக்கியுள்ளீர். மாட்சியையும் மேன்மையையும் அவர்களுக்கு முடியாக சூட்டியுள்ளீர். உமது கை படைத்தவற்றை அவர்கள் ஆளும்படி செய்துள்ளீர். எல்லாவற்றையும் அவர்கள் பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். ஆடு மாடுகள், எல்லா வகையான காட்டு விலங்குகள், வானத்து பறவைகள், கடல் மீன்கள், ஆழ்கடலில் நீந்தி செல்லும் உயிரினங்கள் அனைத்தையும் அவர்களுக்கு கீழ்ப்படுத்தியுள்ளீர். திருப்பாடல்கள் 8ஆம் அதிகாரம் 1-4 மற்றும் 5-8 வரை உள்ள இறைவார்த்தைகள். ஜெபம். நீர் உண்டாக்கிய மக்கள் அனைவருக்கும் மாட்சியையும் மேன்மையையும் முடியாக சூட்டியவரே, படைத்த படைப்புகள் அனைத்தையும் மக்களுக்கு கீழ் அடிபணிய செய்தவரே, தூசிக்கு சமமான எங்களை உமது அளவற்ற பேரன்பால் அணைத்தீரே. ஆண்டவரே, உம்மை போற்றுகிறேன், உம்மை துதிக்கிறேன், நன்றி கூறுகின்றேன். தந்தையே, வானதூதர்களுக்கு சற்று கீழே அடுத்த நிலையில் வைக்கப்பட்ட நாங்கள் வாழ்வில் சோதனைகளை எதிர்கொள்ள இயலாமல் நீர் அளித்த மேன்மை, நீர் தந்த மாட்சி இவற்றை எண்ணாமல் மனதில் விரக்திக்கு இடங்கொடுத்து எதிர்மறை எண்ணங்களோடு புலம்பி திரிந்த நாட்களை எண்ணி மனம் வருந்தி மன்னிப்பு கேட்கிறேன். மன்னிக்கும் தேவனே, மனம் இறங்கி மன்னித்தரலாம். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்து கூறிய எங்கள் அமைதியின் அரசரே, எங்கள் உள்ளங்களில், எங்கள் இல்லங்களில் நிலையான அமைதியை ஏற்படுத்தும். அமைதிக்கு ஊறு விளைவிக்கின்ற அழகின் அனைத்து தந்திரங்களையும் முறியடியும். ஆண்டவரே, அன்று அப்போஸ்தலர்களின் கண்கள் திறந்து உம்மை அடையாளம் கண்டுணர்ந்தது போல இன்று பல ஆன்மீக விஷயங்களில் அறியாமையில் இருக்கும் எங்களது அகக்கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்மை ஈன்றெடுத்த நம் அன்னை மரியாளின் புனித நாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. இயேசு மரி சூசையே, என் இருதயத்தையும் ஆத்துமத்தையும் உங்களுக்கு ஒப்படைக்கின்றேன். ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டோர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாய்களாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.